இரண்டு திராவிட கட்சிகள் தங்களுடைய அரசியலை அப்படி கூர்மைப்படுத்தும் போது மாற்று அரசியல் அல்லது மாற்று ஆட்சி அப்படிங்கிறத முன்வைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, மக்களை நோக்கி தான் ஒருத்தருடைய செயல்பாடு. இருவருமே சொன்ன மாதிரி 26 வந்து மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக, எல்லா தேர்தலையும் மக்கள் தான் நிச்சயமா. அது இதில் கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருடைய விமர்சனங்கள், ஒருத்தருடைய செயல்பாடுகள், எப்படி சொல்ல போனால் இப்போ போராட்டங்களை இப்போ கூர்மையாக்குகிறாள்ன்றதுக்கு கல்யாண சுந்தரம் நண்பர் அவர் தெளிவாக சொன்னார். ஸோ அது போல தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு, முதல் அறிக்கை எங்கேருந்து வரும்னு சொன்னீங்கன்னா, மரியாதைக்குரிய கலைஞர் சொன்ன மாதிரியே தைலாபுரத்திலிருந்து தான் தைல வரும்ன்ற மாதிரி முதல் அறிக்கை மக்கள் நலம் சார்ந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா கிட்ட தான் வரும். ஆனால் ஊடகத்துக்குள்ள அதை வெளிச்சத்துக்கு வருதா அப்படின்னா அதில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோம். அதில் நாங்கள் உண்மையாக ஒத்துக்கணும். ஏன்னா இந்த ஊடக வெளிச்சத்தினால தான் இந்த திமுக இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வராங்களே தவிர்த்து இதை தாண்டி பெருசாக ஒன்றும் சொல்றதுக்கான ஒரு விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு இந்த ஊடக வெளிச்சம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு படாம சரி, ஓகே, அது உங்க பார்வை. இல்ல, உண்மையான வெளிப்படையான விஷயம் வேணா நீங்க தவறா எடுத்துக்கலாம் கூட சொல்றேன். ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா ஒரு அறிக்கை கொடுத்தாரு. மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி, அவர் தியாகி என்று சொன்னால் இவர்கள் பணம் கொடுத்தவர்கள் என்ன துரோகிகளா அப்படின்னாரு. எல்லா இடத்துலயும் வெளிச்சமா வந்துச்சு. நம்ம தொலைக்காட்சி அதையும் சேர்த்தே அந்த குற்றத்தை எழுத்தவரே அவர் தான். அதுக்கான வாய்ப்பு அப்படி வரும்போது ஊடக வெளிச்சம் நம்ம தொலைக்காட்சியிலே எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு பெரிய ஒரு இதுல வரல. ஆனா மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய RS பாரதி அவர்கள் அதற்கு வெறுப்பு அரசியல், அதாவது எதிர்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்த உடனே ஒரு முழு செய்தியாக வருது. முழு செய்தியாக அதுவும் விவாதம் ஆகல. உங்க கவனத்துக்கு எது புரியல? அதுவும் விவாதமாக்கப்படலன்ற இது விவாதமாக்கப்பட்ட அளவிற்கான விவாதம் அதுல வரலன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரெண்டுமே விவாதம் ஆகலன்ற. அது நான் ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் பொறுப்பு கிடைச்ச அந்த வெளிச்சம், ஊடக வெளிச்சம். அன்னைக்கு அதோட முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, பேசணும். உண்மை, ரைட். நீங்க சொல்ல உரிமை, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. எல்லா பார்வையும் பார்வை என்று வரும்போது ஒரு சில விஷயங்கள், உதாரணத்துக்கு சொன்னார் பிஜேபியை எனக்கு அதுக்குள்ள வர நீங்க ஊடகங்கள் மீதான விமர்சனம் வைக்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்கு, பாக்குறவங்களுக்கு உரிமை இருக்கு, அதுல மாற்றுக்கத்துல. நான் அதை தாண்டி என்ன வரேன்னா, இப்ப மது ஒழிப்புங்கிறதுல மருத்துவர் ராமதாஸ் தொடர்ச்சியாக தொடக்க காலத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கிறாரு. அதுல இன்னைக்கு ஒரு மாநாட்டை போட்டு அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, இந்திய அளவுல இதை ஒரு கொள்கையா எடுத்துட்டு வரணும்ன்றாரு. அது போகாத ஊருக்கு வழி அப்படின்னு நீங்க அதை குறிப்பிடும்போது, அப்ப உங்க கொள்கை இதுதான் அப்படின்னா அந்த கொள்கைக்கான கூட நிற்க வேண்டிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை கடந்து போறதுல அப்ப பிஜேபி, மத்திய அரசாங்கம், கூட்டணி அப்படி பார்க்க வேண்டியிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நாளைக்கு இலங்கை தமிழர் பிரச்சனைகளுக்காக முற்றுகையிடுறோம். அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு வர வேண்டிய உதவித்தொகை சொர்ண சக்தி அபியானில் வரவில்லை என்று சொன்ன உடனே கேட்ட மாதிரி எங்க கூட நிற்கலனாலும் குரல் எழுப்பணுமே, நாங்க தான் குரல் எழுப்புறோம் மத்திய அரசு கொடுக்கணும்ட்டு. அதை பொறுத்தவரை என்னவென்று சொன்னால் உங்களிடம் அதிகாரம் இருக்கு. உங்களுக்கு இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு லிக்கர் பாலிசி. அது அவர்கள் மாநாடு நடத்துறார்கள், அவருடைய கோரிக்கை அவருடைய, அதை நாங்க மறுக்கல. எங்களுடைய கோரிக்கையில நாங்க தெளிவா இருக்கோம். இது தமிழ்நாட்டில் முதல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பாண்டிச்சேரியில் பண்ண வேண்டிய விஷயத்தை பாண்டிச்சேரியில் முன்னெடுப்போம், தமிழ்நாட்டில் பண்ண வேண்டிய விஷயத்தை தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்க இந்தியா முழுக்க ஒரு கொள்கை, இன்னைக்கு இந்தியாவில் 5 மாநிலத்தில் இருக்கே, அதையே நீங்க சொல்ல மாட்டீங்க? 5 மாநிலத்தில் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குல்ல மதுவிலக்கு. அப்ப நீங்க உங்க கையில இருக்கிறது எங்க வலியுறுத்தணுமோ, நீங்க வலுவா இருக்கக்கூடிய இடத்துல வலியுறுத்த வேண்டியதை விட்டுட்டு நீங்க நடக்காத ஊருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தேசிய அளவுல பாலிசி கொண்டு வரணும். இது எந்த லிஸ்ட்ல இருக்கு? ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குல்ல? இல்ல, இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களே, சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? அப்ப இந்திய அளவுல வேணும் தொடர்ச்சியான ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு 5000 தடவை நாங்க பதில் சொல்றோம். 5001வது தடவை நாங்க இப்பவும் பதில் சொல்றோம். எங்களுடைய காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆட்சியில வராம நிறைய விஷயங்கள் கருத்து சொல்லலாம் கணேஷ். ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியும் நடைமுறை சாத்தியம் என்ன. கல்யாண சுந்தரம் அவர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா ஆட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது எவ்வளவு தூரம் அதை நடைமுறைப்படுத்துவது அப்படிங்க. நான் 2வது அதுல இருக்கக்கூடிய வருமானம் அதுக்குள்ள கூட போல நடைமுறை சாத்தியம் மட்டும் கேட்கிறேன். இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும்ன்றீங்க, முதலீடுகள் இருக்கணும்ன்றீங்க. முதலீட்டாளர்களுடைய தேவைகள்லையும் ப்ரிஃபரன்ஸ்லையும் இதுவும் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கறத எப்படி பார்க்கணும்? இப்ப பெங்களூர் போகக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? கம்பெனிஸ். இது ஒரு நீண்ட விவாதம், நான் ரொம்ப சுருக்கமா கேட்கிறேன். அப்ப இந்த இடத்துல நீங்க நடைமுறை சாத்தியமே இல்ல 5000 முறை நாங்க சொல்லிட்டோம், இது சாத்தியம்னு சொல்றது நீங்க அதுக்கான பாலிசிஸ் என்ன வேணும்ல? நாங்க ஆட்சிக்கு வந்தா செஞ்சு காமிப்போம், நம்ம ஐடியா கொடுங்க. அதுதான் நாங்க கொடுத்துருக்கிறோம். 5000 சொல்லிட்டோன்றதுக்கானது இதை சொல்ல தீர்வையே கொடுத்துருக்கிறோம். அடுத்த விஷயம் நீங்க சொன்னக்கூடிய விஷயம், இவ்வளவு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வருமானத்துக்குள்ள இருக்கிறது தான் விஷயம். ஏன்னு சொல்றேன்னா, இது வரைக்கும்
நடைமுறையான ஆட்சி இருப்பதா? ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் மதுவிலக்கோடு இந்த மாநிலத்தை ஆளலையா? ஒரு தலைமுறை மது இல்லாத ஒரு தமிழ்நாட்டை பார்த்து இருக்குல்ல. அதற்கு பிறகுதானே திமுக ஆட்சியில கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆட்சியிலையும் அது கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகுதானே வந்தது. அப்ப நடைமுறையில சாத்தியமா இருந்த ஒரு விஷயம் தானே இது. அது ஏன் நீங்க முடியாது, சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்னா அந்த அளவுக்கு பரவிடுச்சு. பரவுவதற்கான காரணமும் இந்த ஆட்சியாளர்கள் தான். அதை நீங்க வந்து முதல்ல பண்ணணும். இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி? தடுத்து நிறுத்துவதற்கான வழியை தான், தீர்வை தான் நாங்க 5000 தரம் கொடுத்துட்டோம்னு சொல்றோம். ஒரு ஊர்ல ஒரு கிராம அளவுல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐக்கும் ஒரு விஏஓக்கும் அந்த அதிகாரத்தை கொடுங்க. அவர்களை மீறி அங்க ஒரு விஷயமும் நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை நம்மளால் உருவாக்க முடியும் 100%. அதை தாண்டி இது தேசிய அளவுல பாலிசி கொண்டு வரலாம், அது அவங்களுடைய கருத்து. அதையே அதுல நீங்க முரண்பட ஒண்ணுமே இல்லையே, அதையும் செய்யணும். அவங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமான கோரிக்கை தான் எங்களுக்கு நாங்க மறுக்கலையே. அவங்க உலக அளவுல கூட கொண்டு வரட்டும். உலக அளவுல கொண்டு வர அது வந்து நீங்க உங்க கோரிக்கையை நீங்க வலுவிழக்க வைக்கிறதா இருக்கு. உங்க கருத்தை வலுவிழக்க வைக்க பேசட்டும். உலக அளவுல மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரணும் கூட நீங்க மாநாடு நடத்துங்க, நாங்க தடுக்கலை. வரவேற்கிறதுன்னு சொன்னோம் நாங்க. நீங்க மாநாடு கொண்டு வர வரவேற்கணும். ஆனா இங்க என்ன அவசியம்? நம்ம பேசுவது தமிழ்நாட்டுல, எங்களுடைய இது எங்க தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் மீது. அப்ப தமிழ் மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில நாங்க அந்த கருத்தை சொல்றோம். சுத்தமான பள்ளி பையன்